ஸோ அடுத்ததாக நைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸில் நைட்ரிக் ஆசிட் பற்றி பார்க்க போகிறோம். மாலிகுலர் ஃபார்முலா வந்து HNO3. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து பொட்டாசியம் நைட்ரேட் அல்லது சோடியம் நைட்ரேட். இதை வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் கூட சேர்த்து ஹீட் பண்ணோம்னா நைட்ரிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இந்த ஆசிட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதை முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் கம்மியான டெம்பரேச்சரில் வைக்க முடியுமோ அவ்வளோ கம்மியான டெம்பரேச்சரில் வச்சுக்கிறது நல்லது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரிக் ஆசிட் வந்து டீகாம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும், சிதைவடைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது டீகாம்போஸ் ஆச்சுன்னா பாருங்கள் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வருதுன்னு. நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது வந்து ப்ரௌன் கலர். அப்புறம் வாட்டர், ஆக்சிஜன். ஸோ இது லோ டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா அது அதிகமாக டீகாம்போஸ் ஆகாது, அப்படியே இருக்கும். அடுத்த கமர்ஷியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். வணிக ரீதியாக நைட்ரிக் அமிலம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆஸ்வால்டு செயல்முறை மூலமாக கமர்ஷியலாக நைட்ரிக் ஆசிட் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அம்மோனியா ஹேபர் ப்ராசஸில் கிடச்சிருக்கும். அதை வந்து 10 times ஏர், எவ்வளோ அம்மோனியா எடுத்துக்கிறோமோ அது மாதிரி 10 மடங்கு காற்றோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மிக்சரை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை வந்து கேட்டலிஸ்ட் சேம்பர் வழியாக பாஸ் பண்ணுறோம். அங்கே வந்து பிளாட்டினம் கஸ். ஸோ பிளாட்டினம் கஸ் தான் வந்து கேட்டலிஸ்ட்டாக இருக்கும், அது வழியாக பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த இந்த கேட்டலிஸ்ட் கூட கான்டாக்டில் இருக்கும்போது டெம்பரேச்சரை 1275 கெல்வினுக்கு உயர்த்துறோம். ஸோ இந்த கேட்டலிஸ்டோட ஆக்ஷன்னால் அம்மோனியா வந்து ஆக்சிடைஸ் ஆகி நைட்ரிக் ஆக்சைடை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த ரியாக்ஷன். இந்த நைட்ரிக் ஆக்சைடு ஆக்சிஜன் கூட ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா திருப்பியும் நைட்ரஜன் டை ஆக்சைடாக மாறும். இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடு பாஸ் ஆனதை என்ன பண்ணுறோன்னா சீரீஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன் டவர்ஸ் வழியாக பாஸ் பண்ணுறோம். வாட்டர் கூட அங்கே ரியாக்ட் ஆகி நைட்ரிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வழியாக ஏரை ப்ளோ பண்ணோம்னா நைட்ரிக் ஆசிட் வெளியே வந்துடும். ஸோ இதுதான் இந்த ரியாக்ஷன். நைட்ரஜன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து நைட்ரிக் ஆசிட்டையும் நைட்ரிக் ஆக்சைடையும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ அடுத்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் இது கலர்லெஸ். பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 86 டிகிரி செல்சியஸ். வாட்டரோட கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆயிரும், மிசிபிள் வித் வாட்டர், forming a constant boiling mixture. 98% நைட்ரிக் ஆசிட் இருக்கிற மாதிரி வாட்டரோட மிக்ஸ் ஆகும். அப்போ பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 120.5 டிகிரி செல்சியஸ். ஃபியூமிங் நைட்ரிக் ஆக்சைடில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்கும். ஸோ சன்லைட் பட்டுச்சுனாலோ, அதாவது சூரிய ஒளி பட்டுச்சுனாலோ அல்லது ஹீட் பண்ணாலோ இது வந்து டீகாம்போஸ் ஆயிரும். அந்த டீகாம்போஷன் ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ இது சிதைவடைஞ்சு நைட்ரஜன் டை ஆக்சைடு வாட்டர் ஆக்சிஜனை கொடுக்குது. எப்போ சன்லைட் பட்டாலோ அல்லது ஹீட் பண்ணால் ஹை டெம்பரேச்சரில் வச்சுருந்தாலோ. ஸோ இந்த ரியாக்ஷனால் பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆசிட் வந்து எல்லோ கலரில் இருக்கும் இந்த டீகாம்போஷன் ரியாக்ஷனில் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ்னால. ஸோ டியூ டு திஸ் ரியாக்ஷன் பியூர் ஆசிட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் பிகம்ஸ் எல்லோ ஆன் ஸ்டாண்டிங். இந்த ரியாக்ஷனால தான் நைட்ரிக் ஆசிட் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது, எல்லோ கலரில். இந்த ரியாக்ஷன்ஸில் நைட்ரிக் ஆசிட் என்னவோ ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஒரு ஆக்சிஜனேட்டர் காரணியாக செயல்படும். இதில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா +5. இப்போ HNO3ன்னு எழுதுறீங்க. ஹைட்ரஜன் 1 இருக்குது, ஹைட்ரஜனோட வேலன்சி +1 ப்ளஸ் நைட்ரஜனுக்கு Xன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஆக்சிஜன் 3 இருக்குது, 3 இன்ட்டு அதோட வேலன்சி -2 ஈக்குவல் டு மேலே என்ன சார்ஜ், நோ சார்ஜ், 0. ஸோ 1 + x - 6 இஸ் ஈக்குவல் டு 0. 1 - 6 - 5, x - 6 5 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x இஸ் ஈக்குவல் டு +5. ஸோ இதில் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஆக்சிடைஸ் ஆகும்போது என்ன, இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகுதுன்னா இது என்ன ஆகும், நைட்ரஜன் ரெடியூஸ் ஆகும். எது வந்து ரெடியூஸ் ஆகுதோ அந்த ரியேஜென்ட் தான் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் ஆகும். அப்போது ஆக்சிடைசிங் ரியாக்ஷன்ஸில் இதோட ஆக்சிடேஷன் நம்பர் +5லேருந்து கம்மியாகும், குறைவான நம்பருக்கு மூவ் ஆகும், அதாவது குறையும்.
ஸோ இது மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது எதை கொடுக்கறது இல்லைன்னு பாருங்கள், ஹைட்ரஜன். நைட்ரிக் ஆசிட் வந்து ஆசிட்டாக இருக்குது, ஒரு ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக இருக்குது, நைட்ரேட்டிங் ரியேஜெண்ட், NO2 குரூப்பை அட்டாச் பண்ணக்கூடிய ரியேஜெண்ட்டாகவும் இருக்குது. இதெல்லாம் வந்து நைட்ரிக் ஆசிடோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூசஸ். இது ஒரு ஆசிட்டாக யூஸ் பண்ணலாம், ஆக்சிடைசிங் ஏஜெண்ட் ஆக்சிஜனேற்றம் செய்யும் காரணியாகவும் பயன்படுத்தலாம், நைட்ரேட்டிங் ரியேஜெண்ட் NO2 குரூப்பை அட்டாச் பண்ணக்கூடிய ரியேஜெண்ட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி ஆசிட்டாக ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். பேசஸ் கூட ரியாக்ட் ஆகி சால்ட்ஸை கொடுக்குது. ஸோ எப்போவுமே ஒரு ஜென்ரல் ரூல் என்ன, ஆசிட் ப்ளஸ் பேஸ், ஒரு அமிலம் ப்ளஸ் காரம் என்ன கிடைக்கும், சால்ட் உப்பு ப்ளஸ் வாட்டர். ஸோ ஜிங்க் ஆக்சைடு இது வந்து ஜென்ரலாக ஆம்போட்டரிக், அதாவது இதுக்கு அசிடிக் நேச்சர் இருக்கும், பேசிக் நேச்சர் இருக்கும். இங்கே நைட்ரிக் ஆசிட் போடும்போது இது பேஸ் ஆக்ட் ஆகுது. ஜிங்க் ஆக்சைடு பேஸ், நைட்ரிக் ஆசிட் ஆசிட் ரியாக்ட் ஆகும்போது ஜிங்க் நைட்ரேட் வருது, இது வந்து சால்ட். அடுத்தது இது வாட்டர், ரூல்ஸ் படி சால்ட்டு வாட்டர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஃபெரஸ் ஆக்சைடு இங்கே வந்து என்ன ஆக்ட் ஆகுது, பேசிக் ஆக்சைடு, கார ஆக்சைடாக செயல்படுது. நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இது ஃபெரஸ் ஆக்சைடு, நமக்கு வந்திருக்கக்கூடியது ஃபெர்ரிக் நைட்ரேட். ஸோ Fe+3 நைட்ரேட் அயான், ரெண்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபெர்ரிக் நைட்ரேட். ஸோ ஃபெர்ரஸ் அயன் Fe+2வை Fe+3 மாற்றிருக்குது. அப்போ இங்கே ஆக்சிடைஸ் பண்ணியிருக்குது. அப்புறம் நைட்ரிக் ஆக்சைடு வாட்டரும் ஃபார்ம் ஆயிருக்குது இந்த ரியாக்ஷனில். ஸோ ஜென்ரலாக இந்த ரியாக்ஷனில் பார்த்தோம்னா அயன் ஆக்சைடு ஒரு பேசிக் ஆக்சைடாகவும் ரியாக்ட் ஆகிருக்குது இங்கே. அதே சமயம் இங்கே ஃபெர்ரஸ் அயனை ஃபெர்ரிக் அயனை ஆக்சிடைஸும் பண்ணியிருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இது ஒரு ஆக்சிஜனேற்ற காரணியாக செயல்படுது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். கார்பனை கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிடைஸ் பண்ணுது, சல்ஃபரை சல்ஃபரிக் ஆசிட்டை ஆக்சிடைஸ் பண்ணுது, பாஸ்பரஸை பாஸ்போரிக் ஆசிட்டை ஆக்சிடைஸ் பண்ணுது. அயோடின் பார்த்தீங்கன்னா வேலன்சி 0, அயோடிக் ஆசிட் அயோடிக் அமிலமாக ஆக்சிடைஸ் பண்ணுது, இதில் நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஃப்ளூரினை ஃப்ளூரைடு ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட்டாக மாற்றி விடுது. தென் ஹைட்ரஜன் சல்ஃபைடு, இதில் சல்ஃபருக்கு ஆக்சிடேஷன் நம்பர் -2, இங்கே வந்து சல்ஃபராக ரெடியூஸ் பண்ணுது, சல்ஃபரை ஆக்சிடைஸ் பண்ணுது, நாட் ரெடியூஸ் பண்ணுது. சல்ஃபரோட ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஸோ -2லேருந்து 0க்கு போகுதுன்னா 2 எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நைட்ரிக் ஆசிட் ஒரு நல்ல ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாகவும் ஆக்ட் ஆகுது. இதெல்லாம் ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஆக்சிடைசிங் நேச்சர் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ அடுத்தது நம்ம பார்த்தோம் நைட்ரிக் ஆசிட் வந்து நைட்ரேட்டிங் ஏஜெண்ட்டாகவும் ஆக்ட் ஆகுன்னு, அதாவது NO2 குரூப்பை அட்டாச் பண்ணும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். பென்சீனை நைட்ரிக் ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட் மிக்சர், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் மிக்சர் கூட ட்ரீட் பண்ணோம்னா அது நைட்ரேட் ஆகி நைட்ரோ பென்சீனை கொடுக்கும். ஸோ இங்கே எது வந்து நைட்ரேட்டிங் ரியேஜென்ட்னா நைட்ரிக் ஆசிட். இதில் ஒரு எலக்ட்ரோஃபைல் எலக்ட்ரான் கவர் காரணி உருவாகும். அது என்னென்னா நைட்ரோனியம் அயான் NO2+. அதான் இங்கே இருக்குது பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பில் nitration reaction takes place due to the formation of nitronium ion. ஸோ இதில் எப்படி நைட்ரோனியம் அயன் ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். நைட்ரிக் ஆசிட்டோட ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து சல்ஃபூரிக் ஆசிட், ஸோ அது வந்து H+ இங்கே ஆக்சிஜன் OH- போய்க்குது. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து வாட்டர். ஸோ இந்த பாண்டிங் எலக்ட்ரானும் சேர்த்து இந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறனால இது NO2+. ஸோ அடுத்தது இங்கே H+ போயிடுச்சுன்னா மீதி இருக்க பார்ட்டு மேலே என்ன இருக்கும், HSO4 H+ OH- சேர்ந்தது வாட்டர். ஸோ இந்த நைட்ரோனியம் அயன் தான் பென்சீன் கூட போய் அட்டாச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ஆக்ஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் ஆன் மெட்டல்ஸ். இந்த நைட்ரிக் ஆசிட் எந்த மெட்டல் எல்லாம் அஃபெக்ட் பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, பிளாட்டினம், ரோடியம், இரிடியம், டன்டாலம். ஸோ இந்த மெட்டல்ஸை அவ்வளோ சீக்கிரமாக அட்டாக் பண்ணிடாது.
அதர் மெட்டல்ஸை வந்து ஆக்சைஸ் பண்ணிடுது, ஆக்சிஜனேற்றம் பண்ணிடுது, மற்ற உலோகங்களை ஆக்சிஜனேற்றம் பண்ணிடுது. சம் மெட்டல்ஸ் அலுமினியம், அயான், கோபால்ட், நிக்கல், குரோமியம், இந்த மெட்டல்ஸ் எல்லாம் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது ஆரம்பத்தில் இந்த மெட்டல் மேலே மெட்டல் ஆக்சைடு லேயரை ஃபார்ம் பண்ணிடும். இந்த மெட்டல் ஆக்சைடு லேயர் என்ன பண்ணாதுன்னா மறுபடியும் இந்த நைட்ரிக் ஆசிட்டை அந்த ஆக்சைடு வழியாக போய் கீழே கூடிய மெட்டல் சர்ஃபேஸ் கூட ரியாக்ட் பண்ண விடாமல் தடுத்துடும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது என்னென்னு சொல்லலாம், பேசிவிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேசிவ் லேயர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்குன்னா ரெண்டர்டு பேசிவ் இன் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் a layer of their oxides on the metal surface னு சொல்லியிருக்கு. இது வந்து நைட்ரிக் ஆசிட் ஃபர்தராக அந்த ஆக்சைடு லேயருக்கு கீழே இருக்கக்கூடிய மெட்டலை அட்டாக் பண்ணாமல் பாதுகாத்துக்குது. சரி, இதெல்லாம் மோஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் கூட ரியாக்ஷன் சொல்லியிருக்கிறோம். அடுத்தது வீக் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் கூடயும் ரியாக்ட் ஆகுது. டின்னு, ஆர்சனிக்கு, ஆன்டிமனி, டங்ஸ்டன், மாலிப்டினம், இந்த மெட்டல்ஸ் கூடயும் ரியாக்ட் ஆகி இந்த மெட்டல்ஸ் எல்லாம் மெட்டல் ஆக்சைடாக மாற்றுது. அது வந்து ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடுது. இந்த ஆசிட் நம்ம லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும்னு சொல்லியிருக்கோம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நைட்ரஜன் +5 ஸ்டேட்டில் இருக்கும். இன்னொரு மெட்டல் ஆக்சைஸ் பண்ணும்போது இது வந்து லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போயிடும். இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் மோஸ்ட்லி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வரும்னா NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ரௌன் கலரில் இருக்கும், ரெட்டிஷ் ப்ரௌன், அல்லது நைட்ரிக் ஆக்சைடு, வாட்டர், இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சில ரியாக்ஷன்ஸில் அக்கேஷனலாக நைட்ரஜன் கேஸ், ஹைட்ராக்சிலமின், அம்மோனியாவும் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த நைட்ரஜனோட காம்பவுண்ட்ஸ் போட்டு அதில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எழுதியிருக்கு. அது வேணால் நீங்கள் கால்குலேட் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த நைட்ரிக் ஆசிட் வந்து மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷனை 3 ஸ்டெப்ஸில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்ஷன் பார்த்தீங்கன்னா மெட்டல் நைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. ஸோ நைட்ரிக் ஆசிட்டும் மெட்டல் ரியாக்ட் ஆகி மெட்டல் நைட்ரேட் ஃபார்ம் ஆகுது. இதில் ஒரு நேசன்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் வித் அன்பேர்ட் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. இது பிரைமரி ஸ்டெப் ஆர் பிரைமரி ரியாக்ஷன். அடுத்து செகண்டரி ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த நேசன்ட் ஹைட்ரஜன் போய் ரியாக்ட் ஆகும். நேசன்ட் ஹைட்ரஜன் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி நைட்ரஸ் ஆக்சைடையும் வாட்டரையும் ஃபார்ம் பண்ணலாம். அல்லது நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி ஹைட்ராக்சிலமின் வாட்டர் ஃபார்ம் பண்ணலாம். அல்லது அம்மோனியாவையும் வாட்டரையும் கொடுக்கலாம் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி, அல்லது ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட்டையும் வாட்டரையும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து செகண்டரி ரியாக்ஷன். ப்ரைமரி ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் மறுபடியும் ரியாக்டன்ட் கூட ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட்ஸை கொடுக்குது. ஸோ இது வந்து செகண்டரி ரியாக்ஷன்னு சொல்கிறோம். இந்த செகண்டரி ரியாக்ஷனில் வந்த ப்ராடக்ட்ஸ் மறுபடியும் டீகாம்போஸ் ஆச்சுனாலோ அல்லது வேறு ஏதாவது ரியாக்டன்ட் கூட ரியாக்ட் ஆச்சுனாலோ அது டெர்ஷியரி ரியாக்ஷன்னு சொல்லலாம். ஸோ இந்த செகண்டரி ரியாக்ஷனில் வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா டீகாம்போஸ் ஆகுது. நைட்ரிக் ஆசிட் ஆக்சிடைஸ் ஆகி நைட்ரஸ் ஆசிட் ஆக்சைஸ் ஆகி நைட்ரிக் ஆசிட்டையும் நைட்ரிக் ஆக்சைடையும் கொடுக்குது. அல்லது டை நைட்ரஜன் ட்ரை ஆக்சைடை கொடுக்கலாம் வாட்டரோட. அல்லது ஹைப்போ நைட்ரஸ் ஆசிட் வந்து நைட்ரஸ் ஆக்சைடையும் வாட்டரையும் கொடுக்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செகண்டரி ரியாக்ஷனில் வந்த ப்ராடக்ட்ஸ் ஃபர்தராக டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட்ஸை கொடுக்குது. ஸோ அதனால தான் இது பேர் டெர்ஷியரி ரியாக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்டரி ரியாக்ஷனில் வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டீகாம்போஸ் ஆகுது. அப்படி இல்லாமல் அந்த செகண்டரி ரியாக்ஷனில் வந்த ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரியாக்ட் ஆகவும் செய்யலாம். ஸோ பாருங்கள், நைட்ரஸ் ஆசிட் அமோனியா ரியாக்ட் ஆகி நைட்ரஜன் கேஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகலாம். நைட்ரஸ் ஆசிட் அண்டு ஹைட்ராக்சிலமின் ரியாக்ட் ஆகி நைட்ரஸ் ஆக்சைடு அண்டு வாட்டர் ஃபார்ம் ஆகலாம். நைட்ரஸ் ஆக்சைடும் நைட்ரிக் ஆசிட்டும் ரியாக்ட் ஆகி நைட்ரஜன் டை ஆக்சைடு வாட்டர் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸும் பாசிபிள் எதுலன்னா டெர்ஷியரி ரியாக்ஷனில். ஸோ இதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ஆஃப் காப்பர் வித் நைட்ரிக் ஆசிட். காப்பர் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ 6 நேசன்ட் ஹைட்ரஜன் வருது. நேசன்ட் ஹைட்ரஜன் நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி நைட்ரஸ் ஆசிட்டை கொடுக்குது. நைட்ரஸ் ஆசிட் எகைன் ஆக்சைஸ் ஆகி நைட்ரிக் ஆசிட்டையும் நைட்ரிக் ஆக்சைடையும் வாட்டரையும் கொடுக்குது. இதெல்லாம் சம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவரால் ரியாக்ஷன் இப்படி வரும். ஸோ இங்கே 6 நைட்ரிக் ஆசிட் லெஃப்ட் சைடு, 3 + 9 நைட்ரிக் ஆக்சைடு இருக்குது, நைட்ரிக் ஆசிட் இருக்குது. ரைட் சைடில் ஒரு நைட்ரிக் ஆசிட் வருது. ஸோ 9 - 1 8 நைட்ரிக் ஆசிட் வந்துடும். காப்பர் 3, 6 ஹைட்ரஜன் கேன்சல், 3 நைட்ரஸ் ஆசிட் லெஃப்ட் ரைட்டில் வருது கேன்சல் ஆகிக்கும்.
ஸோ இந்த ஒரு நைட்ரிக் ஆசிட் இந்த 3 நைட்ரிக் ஆசிடில் கழிச்சிட்டிங்கன்னா இங்கே 2 இருக்கும். ஸோ 6 + 2 8. அப்போ பேலன்ஸ் எல்லாம் எழுதுனீங்கன்னா இந்த கம்ப்ளீட் ரியாக்ஷன் கிடச்சிருது. ஸோ இதுவே கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் எடுத்துட்டோம்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது சைடு ப்ராடக்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு ஃபார்ம் ஆச்சு. பட் நல்லா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்டும் காப்பரையும் ட்ரீட் பண்ணோம்னா காப்பர் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். இது வந்து ப்ரௌன் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் கேஸ். அடுத்து நைட்ரிக் ஆசிட் ரியாக்ஷன் வித் மெக்னீஷியம் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு மெக்னீஷியம் ப்ரைமரி ரியாக்ஷனில் மெக்னீஷியம் நைட்ரேட்டையும் 8 நேசன்ட் ஹைட்ரஜனையும் கொடுக்குது. செகண்ட் ஸ்டெப்பில் நேசன்ட் ஹைட்ரஜனும் நைட்ரிக் ஆசிடும் ரியாக்ட் ஆனால் அம்மோனியா வாட்டர் கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்பில் நைட்ரிக் ஆசிட்டும் அம்மோனியாவும் ரியாக்ட் ஆகி அம்மோனியம் நைட்ரேட் கிடைக்குது. ஸோ இதில் ஆப்போசிட் சைடில் வர்றதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். 8 ஹைட்ரஜன் அம்மோனியா. ஸோ 8 + 2 நைட்ரிக் ஆசிட் இங்கே ஒன்று இருக்குது. 10 நைட்ரிக் ஆசிட் 4 மெக்னீஷியம் கிவ்ஸ் மெக்னீஷியம் நைட்ரேட். அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மோனியம் நைட்ரேட், அப்புறம் 3 வாட்டர் மாலிகூல்ஸ். இதுவே டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நைட்ரஸ் ஆக்சைடு கேஸ் வந்திருக்கும். அந்த ரியாக்ஷனை பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அம்மோனியம் நைட்ரேட் ஃபார்ம் ஆகலை. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வந்திருக்குதுன்னா N2O நைட்ரஸ் ஆக்சைடு ஃபார்ம் ஆகிருக்குது. எப்போ டைல்யூட் ஆசிட் யூஸ் பண்ணோம்னா. ஸோ அடுத்தது யூசஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் பார்க்கலாம். இது வந்து மெயினாக எதில் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அக்வா ரீஜியா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் அக்வா ரீஜியா, தமிழில் ராஜ திராவகம்னு சொல்லுவோம். இது வந்து 1 பார்ட் நைட்ரிக் ஆசிட்டும் 3 பார்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரெண்டுமே கான்சன்ட்ரேட்டட். 1 பார்ட் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் 3 பார்ட்ஸ் கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது சேர்ந்தது என்னென்னா அக்வா ரீஜியா. இதுதான் என்ன பண்ணால் கோல்டு, பிளாட்டினம் இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் டிசால்வ் பண்ணும், கரைக்கும். ஸோ அந்த அக்வா ரீஜியா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நைட்ரிக் ஆசிட் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுது. அடுத்தது நைட்ரிக் ஆசிட்டோட சால்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, கன் பவுடர்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இதில் எல்லாமே சால்ட்ஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் யூசஸ் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். ஸோ இது கன் பவுடர் ஃபார் ஃபயர் ஆர்ம்ஸ், துப்பாக்கிகளுக்கு தேவையான வெடி மருந்துகள் தயாரிக்கிறதுக்கும் நைட்ரிக் ஆசிட்டோட சால்ட்ஸ் பயன்படுது. உதாரணம் சோடியம் நைட்ரேட். If you like this video, press like button and share with your friends. To watch other videos for IIT JEE and NEET, subscribe our channel. If you want to provide any useful suggestion, you can reach us through the mail ID sciencepointacademy@gmail.com or the WhatsApp number 94863 77825. Thank you.